இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷன் வந்து மோஸ்ட்லி நமக்கு சிஎஸ்சிஆர் நெட்டில் தான் முன்னாடி இருந்தது. சிஎஸ்சிஆர் நெட்டுக்கும் செட்டுக்கும் சேம் சிலபஸ். அப்போ ரீசெண்டாக நடந்த ஆர்ட்ஸ் டிஆர்பியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா சிலபஸில் வந்து இதையும் கொண்டு வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிஎஸ்சிஆர் நெட்டில் இருக்க சிலபஸ், அப்புறம் டிஆர்பி மற்ற எக்ஸாம்ஸில் இருக்க சிலபஸ், இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆர்ட்ஸ் டிஆர்பி, ஆக்சுவலாக நம்ம சயின்ஸு, பட் இருந்தாலும் அதை சொல்லும்போது நம்ம ஆர்ட்ஸ் டிஆர்பி அப்படின்னு சொல்லியே பழகிட்டோம். ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாப் அப்படிங்கிறது தான் அதோட கரெக்டான இது. ஸோ அதுலேயும் இது ஒரு யூனிட்டாக வந்து ஒரு டாப்பிக்காக வந்து இருக்குது. அப்போது ஓரளவுக்கு வந்து நம்ம படிச்சுக்கிறது நல்லது. புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன சின்ன ஐடியா தான், ஒன்றும் ரொம்ப தான் நான் பார்த்த அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லை. சில விஷயங்கள் மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஈஸியாக தான் இருக்கும். சரி, இப்போ இந்த கொஸ்டினோட ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். இது இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு. இந்த கொஸ்டினை சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம கான்செப்ட் போவோம். ஒரு கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது இப்படி தான் இருக்கும். அப்போ பார்க்கும்போது நமக்கு என்னென்னாலும் தோணும். இது ஆக்சுவலி டிஆர்பிங்கிறதுனால தமிழில் இருக்கும். உங்களுக்கு நெட்டு கொஸ்டின் வந்து தமிழில் இருக்காது, இங்கிலீஷ் வெர்ஷன் மட்டும்தான் இருக்கும். ரைட், இப்போ இதில் வாட்ச் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இதில் வந்து கேட்ட கொஸ்டின் இது இன்டெக்ரல் ஈக்குவேஷன். இஃப் y of x is the solution of Fredholm integral equation. அதில் டைப்லாம் இருக்குது, 2 டைப் இருக்குது மெயினாக. அதை நம்ம பார்ப்போம் அது என்னென்ன டைப்புங்கிறத, அது எப்படி டிவைட் பண்ணுறோம், வேறு வேறு மெத்தடை எப்படி வந்து அதை இது பண்ணுறோம்லாம் பார்ப்போம். இப்போதைக்கு இது ஒரு இன்டெக்ரல் ஈக்குவேஷன், தென் த வேல்யூ ஆஃப் y of 2. அப்போ முதல் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற அதே ஃபங்க்ஷன் இங்கே இருக்கணும், ரொம்ப முக்கியம். இங்கே y of t னா இங்கே y of xன்னு இருக்கும், அந்த வேரியபிள் தான் மாறி இருக்கும், பட் அதே மாதிரி இருக்கணும். அது போக இந்த மாதிரி ஒரு இன்டெக்ரல் இருக்கும், இதான் ஸ்ட்ரக்சர். இப்படி ஒரு இன்டெக்ரல் இருக்கும். லிமிட் வந்து இந்த மாதிரி கான்ஸ்டன்ஸாகவும் இருக்கலாம், வேரியபிளாகவும் இருக்கலாம். அதை வச்சு தான் நம்ம நேம் கொடுக்க போகிறோம். இந்த எக்ஸ்ன்னு இருக்கிற இடம் இருக்கலாம், இல்லை இல்லாமலும் இருக்கலாம். இந்த எக்ஸ் ப்ளஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இது. அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுக்கு பேர் இன்டெக்ரல் ஈக்குவேஷன். நம்ம சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா டெரிவேட்டிவ் இருந்தால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அப்போ இன்டெக்ரல் இருந்தால் இன்டெக்ரல் ஈக்குவேஷன். கொஞ்சம் அந்த மீனிங்கில் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் மிஸ்டேக்கெல்லாம் வராது. அப்போ இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அந்த ஒய் இருக்கும் இல்லையா, பார்த்துங்க. இந்த ஒய்ங்கிறது 2 இடத்துல இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, அதே மாதிரி இங்கே இருக்குது. ஸோ இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒய் அப்படிங்கிறப்ப அது ஃபங்க்ஷன் தான். மேபி ஒய் ஆஃப் டி அல்லது ஒய் ஆஃப் எக்ஸ், நம்ம கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி என்ன கேட்குறாங்களோ அந்த மாடலில் சொல்லிடுவோம். இதுக்கு பேர் வந்து சொல்யூஷன் அப்படின்னு பேர். சொல்யூஷன் ஆஃப் தி இன்டெக்ரல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம வந்து நேம் கொடுக்குறோம். அந்த என்ன நமக்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் வந்து மெத்தட் வந்து மாறும். ரைட், நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. இது கொடுத்துருக்க கொஸ்டின், இதில் ஒய் ஆஃப் எக்ஸ், இதுலேயே பாருங்க. இது என்ன டைப் முதல்ல? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இது பிகினிங்கிறப்ப நீங்கள் ஒரு கொஸ்டினுக்குமே இந்த 2 டைப்பில் எதுன்னு பார்க்கணும். பட் இந்த கொஸ்டினை பொறுத்தவரை அவங்களே ஃப்ரெட்ஹோல்ம் கொடுத்துட்டாங்க, இந்த இடத்துல இருக்குது. அப்படி இல்லைனாலும் ரீசன் பாருங்கள். இது ஏன் ஃப்ரெட்ஹோல்ம்னா லிமிட்டை பாருங்கள், 0 to 1 கான்ஸ்டன்ட் லிமிட்டாக இருக்கா, அதனால் ஃப்ரெட்ஹோல்ம் இன்டெக்ரல் ஈக்குவேஷன். அடுத்து என்ன யோசிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன டைப்னா 2 தான் நமக்கு, மொத்தமே 2 தான் இருக்கான்னா நிறையா இருக்குது, பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 2 தான், ஃப்ரெட்ஹோல்ம் ஆர் வோல்டரா. இதை கண்டுபிடிக்கணும் நீங்கள். ரெண்டாவது என்ன கைண்டு, அதாவது ஃபஸ்ட்டு கைண்டா செகண்ட் கைண்டா. நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கவர் பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருக்கும். நான் இதுக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டேன், ஒய் 2 இடத்துல இருக்கா, அப்போ இது செகண்ட் கைண்ட் வோல்டரா ஃப்ரெட்ஹோல்ம் டைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கைண்ட். இப்படி நீங்கள் பார்த்துட்டே போகணும். அடுத்து தேர்டு, இது ஹோமோஜினியஸா நான் ஹோமோஜினியஸா? ஹோமோஜினியஸ் ஆர் நான் ஹோமோஜினியஸ். வெரி குட். ஏன்னா இங்கே எக்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல தனியாக இருக்கு இல்லையா, இதுதான் எப்போவுமே எஃப் ஆஃப் எக்ஸ், மறந்துடக்கூடாது. இந்த தனியாக இருக்கிறத எஃப் ஆஃப் எக்ஸு. எஃப் ஆஃப் எக்ஸ் 0 இருந்தால் தான் நம்ம ஹோமோஜினியஸ் சொல்லுவோம். பட் இது எக்ஸுன்னு இருக்குது, எக்ஸுங்கிறது ஜென்ரலி 0 கிடையாது இல்லையா, அது எனி வேரி ஃபங்க்ஷனில் இருக்குது. அப்போ இது ஹோமோஜினியஸ். இந்த 3 விஷயம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணும். ஃப்ரெட்ஹோல்ம் ஹோமோஜினியஸ் ஃப்ரெட்ஹோல்ம் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் செகண்ட் கைண்ட், அதான் இந்த ஈக்குவேஷன். ரைட், இப்போ இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். இந்த இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி அப்படின்னா இங்கே எக்ஸ் வந்து இந்த இன்டகிரலை பொறுத்தளவில் தூக்கி வெளியில் போட்டுடலாம். ஓகேவா,
தூக்கி வெளியில் போட்டுடலாம். அப்போ நான் வெளியில் போட்டுட்டேன் அப்படின்னா அது எப்படி மாறிடுதுன்னு பாருங்க. நான் கொஞ்சம் இங்கேருந்தே கூட எழுதிடுறேன். ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் அந்த எக்ஸ் தான் இங்கே வந்துருச்சு. இன்டகிரல் 0 to 1 வேறு எதுவுமே மாற்றலை, எக்ஸை மட்டும் தூக்கி வெளியில் போட்டுருக்கோம். ஒய் ஆஃப் டி டிடி, ஒய் ஆஃப் டி டிடி. ஓகேவா? சரி, அடுத்து என்ன பண்ணணும்னு பாருங்க. ஓகே, இந்த இன்டகிரல் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்களேன். இன்டகிரல் மட்டும், இதோட ஆன்சரு ஃபங்க்ஷனாக வருமா கான்ஸ்டண்ட்டாக வருமா நம்பராக வருமா? கான்ஸ்டன்ட் மீன்ஸ் நம்பர். இப்போ நோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக தானே வரும். ஏன்னா ஒய் ஆஃப் டிங்கிறது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு, அதை வித் ரெஸ்பெக்ட் டு டி இன்டகிரேட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் டீக்கு பதிலாக லிமிட் போட்டுருவோம் இல்லையா? அப்போ அது கான்ஸ்டன்ட் தானே வரும். அப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா சம் சின்னு எடுத்துக்கிற போகிறோம். சி ஃபார் கான்ஸ்டன்ட். ரைட்டா? இது தெரியணும். டேக் திஸ் இன்டகிரல் வேல்யூ ஈக்குவல் டு சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே கூட நான் இங்கே பக்கத்தில் எழுதிடுறேன். சி ஈக்குவல் டு இந்த இன்டகிரல் நான் அப்படி எழுதுறேன். 0 to 1 y of t dt. கரெக்டா? அப்படி தான் எடுத்திருக்கோம். இது ஒரு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துட்றேன், ஈஸியாக இருக்குன்றக்காக. மேபி இங்கேருந்து வந்துடுவோம். சரி, இது இருக்கட்டும். இது 1ன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டா இது எப்படி மாறிடும்? y of x ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் எக்ஸு. இதுக்கு பதிலாக தான் சி போடுறோம். அப்போ சின்னு மாறிடுமா? கரெக்டா? y of x ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸி. ஆர் வேறு என்ன பண்ணலாம்? எக்ஸை காமன் எடுத்துடலாமா? அப்போ 1 + சின்னு இருக்குமா? அப்போ 1 + c இன்ட்டு எக்ஸ். கரெக்டா? y of x. பட் இதை வச்சு ஆன்சர் இப்போதைக்கு தெரியாது நமக்கு. ஏன்னா நம்ம கேட்டிருக்கிறது y of 2 கேட்டிருக்காங்க. இதில் அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டுடலாமே சார்னு தோணும். ஆனால் இந்த சிக்கு என்ன பண்ணுறது? சி தெரியாது இல்லையா? அப்போ அந்த சி கண்டுபிடிக்க என்ன பண்ணுறதுன்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு y of t இருக்கா? இந்த y of xல இருந்து எக்ஸில், எக்ஸ்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எழுத போகிறோம். அப்போ விச் இம்ப்ளைஸ் y of t என்ன வரும்? ஈக்குவல் டு 1 + c இன்ட்டு t. கரெக்டா? இது கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துறேன், 2ன்னு. இந்த y of t நீங்கள் எங்கே வேறு எங்கேயுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இங்கே ஒரு y of t இருக்கா, அதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோதான். மீதியெல்லாம் அப்படியே எழுதணும். ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷனே போதும். பட் இருந்தாலும் உங்களுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல தெரியுன்றக்கா மறுபடியும் நான் y of tன்னு எழுதியிருக்கேன். ரைட்? அப்போ ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் c ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to 1 y of tக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 1 + c இன்ட்டு t dt. இப்போ இதுக்கு இன்டகிரல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா? 1 + c தூக்கி வெளியில் போட்டுருங்க, பிகாஸ் அது கான்ஸ்டன்ட். மீதி என்ன இருக்கும்? இன்டகிரல் t மட்டும் இருக்கும். t இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? t²/2. லிமிட் வந்து 0 to 1. அப்போ அது ஃபைனலாக 1/2ன்னு வருமா? அதெல்லாம் கொஞ்சம் குயிக்காக மனசுக்குள்ளே போட்டு பழகிருங்க, ஃபுல்லாக டீட்டெயிலாக எழுதிட்டு இருக்காதிங்க. அப்போ 1 + c இன்ட்டு 1/2. கரெக்டாக? அப்போ 2c இந்த பக்கம் வரும்போது இந்த c இங்கிட்டு கொண்டு வரங்க, -c ஈக்குவல் டு 1. அப்போ c ஈக்குவல் டு 1. கரெக்டாக? இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், நமக்கு y of x தான் வேணும். பட் அது டைரெக்டாக வேணும்னா ஒரு இடைஞ்சல் இருந்துச்சு. என்னது இருந்துச்சு? c தெரியணும் இல்லையா? அதனால இங்கே ஒரு சிக்கல் இருந்துச்சு. பட் இப்போ நம்ம c கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ சிக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க ஈக்குவேஷன் 2ல். அப்போ ஈக்குவேஷன் 2 இம்ப்ளைஸ் y of x ஈக்குவல் டு 1 + c. அப்போ 2 இன்ட்டு எக்ஸ். இது மட்டும் ஒரு கொஸ்டினாக வரும். y of x என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. பட் இங்கே வந்து நமக்கு y of 2 கேட்டிருக்கிறதுனால y of xே தெரிஞ்சிருச்சு. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு போடுங்க. அப்போ 2 × 2 4. அப்போ 4 வந்து நமக்கு ஆப்ஷன் சியில் இருக்கு. ஓகேவா? பாருங்கள், ஏதாவது டவுட் இருக்கா?
மேத்ஸோட பியூட்டியை பாருங்க. நம்ம எடுக்கிறது இதை தான் சீன் எடுக்கிறோம். அந்த என்ன எடுத்துக்கிட்டோமோ அதே ஈக்குவேஷனை மறுபடியும் யூஸ் பண்றோம். ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்களேன். ஆக்சுவலா இன்ட்ரெஸ்டா இருக்கும். இது கிளியரா இருக்கான்னு பாருங்க. இப்போ இதே மாடல்ல இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டினா கேட்டுறேன். சம் எக்ஸ் பிளஸ் இன்டகிரல் 0 to எக்ஸ். இதே மாடல் சும்மா எழுதுறேன். y of t dt. சம் டி ஸ்கொயர்னு கூட போட்டுக்கலாமா? ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் டிக்கு பதிலாக போடணும். எக்ஸ் இன்ட்டு ஒய் ஆஃப் டி டிடி. இப்போ இந்த கொஸ்டினை மேலே சொன்ன மாதிரி ப்ரொசீட் பண்ணலாமா பண்ணக்கூடாது? நான் கேட்குறது, இப்போ ஏதோ ஒரு கொஸ்டின் இதோட சொல்யூஷன் என்னன்னு கேட்டாங்க. இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று எடுத்திருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி இப்போ நான் எழுதியிருக்கிற இந்த கொஸ்டினில் எடுக்கலாமா எடுக்கக்கூடாது? எடுக்கக்கூடாது. ஏன்னா மேலே இருக்கிறது வேரியபிள். சரியா? நீங்கள் எக்ஸை தூக்கி வெளியில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் மீதி இன்டகிரேட் பண்ணுவீங்க இல்லையா? அது ஃபங்க்ஷன் ஆஃப் டீயா வருமே தவிர கான்ஸ்டண்ட்டாக வராது. சரியா? இது ஒரு கான்ஸ்டன்ட். நீங்கள் இதை என்னன்னு எடுத்துடக்கூடாது அப்படின்னா கான்ஸ்டன்ட் எடுத்துடக்கூடாது. இந்த எக்ஸை வெளியில் போட்டுட்டு இந்த மீதி இருக்கும் பார்த்தீங்களா? அதை கான்ஸ்டன்ட்னு எடுத்துடக்கூடாது. இதை கொஞ்சம் கிளியர் கட்டாக நோட் பண்ணிக்கிறணும். ஏன்னா அவசரத்தில் நம்ம எக்ஸாமில் இப்படி பண்ணிடுவோம். கண்டிப்பாக ஆன்சர் தப்பாக வரும். ஏன்னா இது கான்ஸ்டன்டே கிடையாது இல்லையா? ஓகேவா? இது நோட்டுன்னு சொல்கிறத விட காஷன், எச்சரிக்கையாக இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்துக்கணும். ரைட்? அப்போ என்ன மீனிங்னா உங்களுக்கு இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் எடுத்து பண்ணுறது எதுக்கு பண்ணணும்னா இந்த ப்ரெட்கோல் மட்டும்தான் பண்ணணும். வோல்ட்ராக்கு பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்படி எடுத்தீங்கன்னா ஆன்சர் தப்பாக தான் வரும். அந்த மாதிரி வோல்ட்ரா எடுத்துட்டிங்கன்னா மிஸ்டேக்காக தான் வரும்.